நான் சாதியும் அல்ல, நான் மதமும் அல்ல, நான் மொழியும் அல்ல, நான் இனமும் அல்ல, நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை. என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டறக் கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மமே நான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை யான். அன்பு குழந்தைகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பேசுகின்ற கருத்துக்கள் யாவும் என்னுடைய சொந்த கருத்துக்கள் தான். இங்கே யாரையும் புண்படுத்த வேண்டும் என்பதோ யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பதோ என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் சமுதாயத்தை பற்றியும் சமூகத்தை பற்றியும் இந்த சமூகத்தில் வாழ்கின்ற மனிதர்களை பற்றியும் மனிதர்கள் ஞானம் அடைவதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்து விஷயங்களை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நான் யாரையும் துன்புறுத்தணும் காயப்படுத்தணுன்றது என்னுடைய நோக்கம் அல்ல. முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. இதை ஒவ்வொரு பதிவிலையுமே சொல்ல முடியாது, அதனால் இதை கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி தலைப்பு என்ன பேசலான்னு எனக்கு முன்னாடியே நான் பேசியிருந்தேன். அது ரொம்ப ரொம்ப கோபமாக பேசியிருந்தேன். அது எனக்கே ஒரு மாதிரியாக பேசினது. எந்த வீடியோவுமே நான் என்ன பேசுகிறேன்னா அதை அப்படியே அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் ரொம்ப கோவம், எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது. அதனால் அவ்வளோ கோபத்தை நான் வெளிப்படுத்தினேன். அப்புறம் அது வேண்டாமே, தவிர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை டெலிட் பண்ணிட்டு திருப்பி பேசுகிறேன். அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு பாப்பா ஒன்று பாடுனுச்சு இல்லையா, இசைவாணின்னு ஒரு பொண்ணு, ஐ எம் சாரி ஐயப்பா, உள்ளே வந்தா என்ன தப்பா அப்படின்னு. அதில் ஒன்றும் இல்லைப்பா. அதாவது இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதை நான் சொல்கிற விஷயத்த என்னுடைய கோணத்திலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ப்பா. நீங்கள் ஏன் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிறது சரியாக தவறானு புரியும். நீங்கள் வேறு ஒரு தளத்தில் இருந்துக்கிட்டு புரிஞ்சுக்கவாது குறைந்தபட்சம் முயற்சி பண்ணுங்கள். அதை விடுத்துட்டு நான் பேசுகிறத தவறாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய நிலை தான். நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போது பெண்கள் வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு கடவுள் இருக்கிறாரு. கடவுளை பொறுத்த வரைக்கும் நாம் என்னப்பா சொல்கிறோம்? கடவுளை பொறுத்த வரைக்கும் கடவுளோட குழந்தைகள் தான் நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் படைத்தவர் தான் நம்மன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த புராணம் இதிகாசங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ அது உண்மையாக இருந்ததுன்னா கடவுளோட குழந்தை தானேப்பா. பெண் குழந்தையும் கடவுளோட குழந்தை தானே. அதை எப்படி தீட்டு பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறது அது எப்படி சாத்தியமாக இருக்கும்? இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அறிவார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். வெறுமன மதத்தில் உள்ள சடங்கு அப்படின்லாம் பார்க்காதீங்க. அதை கடந்து பாருங்கள், அப்போ தான் அது புரியும். வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக அது கடவுளாகவே இருக்க முடியாது. இதுக்கு பின்னாடி இந்த கடவுள் எப்படி உருவானது, ஐயப்பன்றவர் எப்படி உருவானதுன்னா 2 விதமாக சொல்கிறாங்க. புராணத்தில் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்ததாக சொல்கிறாங்க. இன்னொன்று நம்ம அங்கே உள்ள பழங்குடியின மக்கள் அதை ஏதோ ஒரு சாமி நினச்சி மாமிசம்லாம் படைச்சி ஒரு போன நூற்றாண்டில் படைச்சதாக தான் அந்த வரலாறுகள் சொல்லுது. அப்போது இதில் எது உண்மைங்கிறதே ஒரு விவாதத்திற்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, முதல்ல இந்த இறைவன் பிறந்தார் அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. இங்கே இயற்கையோட சுழற்சி எப்படி இருக்குன்னா, பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அது மரமாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பிறப்பு ஆக்கம்னு ஒன்று இருந்தால் அழிவுன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அப்போது இறைவன் என்பவர் எப்படி பிறக்க முடியும்? அப்படி பிறந்தால் ஒரு மனிதன் தானே. அப்போ மனிதனுக்கு மரணம் வரும்ல. அப்போ இத்தனை வருஷமாக இப்போ ஐயப்பன் பிறந்தது எப்போது, இத்தனை வருஷமாக அவர் உயிரோடு இருக்க முடியுமா? இதெல்லாம் ரொம்ப ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். இதுதான் ஞானம். அறிவை கடந்தாதான்ப்பா உங்களுக்கு ஞானம் வரும். அறிவுங்கிறது ஞானத்தின் ஆரம்ப புள்ளி தான் அறிவு. அறிவின் உச்சம் தான் ஞானம். அந்த பல தருணங்கள் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு மனிதன் ஞானம் அடையாத சாமானியனுக்கு என்ன வேலை செய்யுதுன்னா மனம் தான் வேலை செய்யுது, அவனுக்கு அறிவு வேலை செய்யலை. ஏன்னா அறிவு கேள்வி கேட்கும், இது சரியாக தவறான கேள்வி கேட்கும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன்ற ஒரு பாகுபாடு பார்க்க மாட்டார். ஒருவேளை அப்படி பார்ப்பது உண்மையாக இருந்தால் அங்கே அது தவறாக தான் இருக்கும். அது அவர் இறைவனாக இருக்க முடியாது.
இதை வந்து பல தருணங்களில் வந்து பேசுகிறாங்க. இப்போ வந்துட்டு ஹெச் ராஜா அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, இசைவாணியை வந்து கைது செய்யணும் அப்படின்னு அவர் வந்து ஹெச் ராஜா வந்து சொல்கிறாரு. சரி, அவர் வந்து அதாவது ஒரு இறைவனை ஏன் அப்படின்னா, இசைவாணி வந்து மாற்று மதத்தை சார்ந்தவங்க, அந்த பொண்ணு பேசுகிறது தவறு அப்படின்னு ஹெச் ராஜா சொல்கிறாரு இல்லையா. சரி, அவரை கைது செய்யணும் அப்படின்னா, எல்லார் ஈஸ்வரி அப்படின்றவங்கள எல்லாருமே உங்களுக்கு தெரியும். மாரியம்மன் பாடல் பாடியிருப்பாங்க, அவங்கள எல்லாருமே தெரியும். அப்போ எல்லார் ஈஸ்வரியோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னா, லூர்து ராணிங்கிறது தான் அவங்களுடைய இயற்பெயர். எல்லாரும் அந்த லூர்து ராணி LR ஈஸ்வரின்னு பேர் போட்டு பாடிட்டாங்க. அப்போது இன்னொரு மாற்று மதத்தை சார்ந்தவங்க வந்து மாரியம்மன் பாடல் பாடுறதை ஏற்றுக்கலாமா? அப்போ KJ ஜேசுதாஸ் வந்து மாற்று மதத்தை சார்ந்தவர். அவர் வந்து ஹரிவராசனம், இன்றைக்கி ஹரிவராசனம் பாடல் பாடாமல் நட சாத்த மாட்டாங்க. இன்றைக்கி ஐயப்பன் பாடல்கள்னாலே இவருடைய ஜேசுதாஸோட பாடல் தான் இன்றைக்கி ஹைலைட்டு. அது வால்யூமாக அவ்வளோ பாடல்கள் இருக்குது. அதில் எனக்கு நிறைய பிடித்த பாடல்கள்லாம் இருக்குது, ஐயப்பன் பாடின பாடல். இப்போ அவங்களெல்லாம் ஏன் ஒன்றும் சொல்லலை? அப்போது ஏதோ ஒன்று இந்து மத கடவுளை உயர்த்தி பிடிச்சா அவங்கள கொண்டாடக்கூடிய மனநிலையில் இருக்கிற மனிதர்கள் உண்மையை பேச வரும் பொழுது அந்த பொண்ணு என்ன கேட்டிருக்காங்க? ஐஎம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தால் தப்பா, என்ன தப்பா? அது பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்து அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன வார்த்தை சொல்லுதுன்னா, நான் வந்து தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு. இப்போது இந்த இடத்துல பெரியாரையும் நான் அந்த இடத்துல நான் கொஞ்சம் பேசணும். ஏன் அப்படின்னா, பெரியார் எடுத்த உடனே கடவுள் மறுப்பை பேசலைப்பா. பெரியார் எடுத்த உடனே கடவுள் மறுப்பை பேசலை. இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு ஏன்னு யோசிக்கிறாரு. ஏற்றத்தாழ்வுகள் ஏன் இருக்குன்னு யோசிக்கும் பொழுது, இல்லைங்க இது வந்து வர்ணாசிரமம் அப்படின்றாங்க. வர்ணாசிரமம் எதன் அடிப்படையில்? வர்ணாசிரமம்னா ஜாதி அடிப்படையில் இருக்குது. அப்போ ஜாதி வேணாம், ஜாதியை தூக்கி போடு அப்படிங்கிறாரு. இல்லைங்க அதை தூக்கி போட முடியாது, அது வந்து மதத்தோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அப்படியா? அப்போ மதத்தையும் தூக்கி போட்டுரு. மதத்தை தூக்கி போட முடியாதுங்க, மதத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, மதம் வந்து இறைவனுடைய கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. அப்படியாப்பா, அப்போ இறைவனே வேணாம்ப்பா அப்படின்னா, அவர் இறைவன் வேணாம் அப்படின்ற இடத்துக்கு வந்து எடுத்த உடனே அவர் வரல. இப்போது பெரியார் சொன்ன உடனே உங்களுக்கு கோபம் வருது இல்லைப்பா? இப்போது இதை ஞானமடைந்த ஒவ்வொருவரும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிவவாக்கியர் பாடுறாரு, கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையேங்கிறாரு. கோயிலெலாம் ஒன்று கிடையாதுடாங்கிறாரு. அப்போ சிவவாக்கியர் என்னப்பா சொல்கிறது? சிவவாக்கியர் என்ன பண்ணுவோம்? அவரை பிடிச்சி சிறையில் அடைப்போமா? அப்போது நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. பெரியார் கருத்துங்கிறது வந்து அது ஒரு தனிப்பட்ட நபருடைய கருத்து கிடையாது, ஒட்டுமொத்த ஞானம் அடைந்தவர்களுடைய கருத்து தான் அவர் பேசியிருக்கிறாரு. ஞானம் அடைந்தவர்கள் யாராவது கடவுளை ஏற்றுருக்காங்களாப்பா? கடவுளை ஏற்றுக்கிறாங்களா? ரமணர் எங்கேயாவது கடவுளை குறிப்பிட்டிருக்கிறாரா? ஆரம்பத்தில் பேசியிருந்திருக்கலாம் கடவுளை பற்றி, அண்ணாமலையாரை பற்றி பேசியிருப்பார். ஆனால் உச்சபட்ச ஞான நிலையில் வரும்போது பேச மாட்டாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்ப்பனர் சமூகத்தில் பிறந்தவர் தான், அது சம்பிரதாயம் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சவர் தான். காளியை கேட்காம அவர் எந்த விஷயமும் செய்ய மாட்டார். அப்பேற்பட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு எல்லைக்கு பிறகு அதெல்லாம் தேவையில்லைப்பா அப்படின்ற எல்லைக்கு நகர்றாரு. ஆரம்ப காலகட்டங்களில் யாராவது வந்து ஏதாவது கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட யோசனை செய்யக்கூடிய நிலையில் இருந்தவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு எல்லைக்கு பிறகு அவருடைய சரிதத்தில் இருக்குது. ஒரு எல்லைக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி வீட்டில் உள்ள கழிப்பிடத்தை தன்னுடைய சிரசில் உள்ள அந்த முடியை வச்சு சுத்தம் பண்ணதான் இருக்குது. இது நான் வந்து அவரை கொச்சைப்படுத்தணும்னு இழிவுபடுத்தணும்னு சொல்லலை, அவருடைய சுயசரிதத்தில் இருக்கிறதாக இவர் சுகிசீவம் வந்து மேற்கோள் காமிச்சிருக்கிறாரு. சரிங்களா? முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போது எல்லோருமே ஞானத்தின் உச்ச நிலைக்கு வரும்பொழுது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற நிலைக்கு தான் வர்றாங்க. வள்ளலார் வந்து அவர் வந்து இறை வழிபாட்டில் இருந்தவர் தான். ஒரு எல்லைக்கு பிறகு அப்படிலாம் ஒன்று வேண்டியதில்லை, அப்படிலாம் ஒன்று இல்லை அப்படிங்கிற. ஏன்னா 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறையிலலாம் கடவுள்களை பற்றி பேசுகிறாரு. அவர் எல்லைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, நான் எழுதிய அந்த 5 திருமுறைகளை ஒதுக்கி வச்சுருங்க, 6ஆம் திருமுறையை மாத்திரம் எடுத்துக்கோங்க. 6ஆம் திருமுறையில் உச்சபட்ச ஞானத்தை பேசியிருக்கிறாரு.
அப்போ அவரை வந்து கைது செய்யணும்னு வந்துட முடியுமா? இவர் சுகிசிவம் நிறைய விஷயம் பேசியிருக்கிறாரு. சுகிசிவமே இப்போ இந்த இந்த பொண்ணை பற்றி பேசும்பொழுது ஒரு ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து அப்படிலாம் தேவையற்றது. ஒரு மதத்தை சார்ந்தவங்க இன்னொரு மதத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. சுகிசிவத்துக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இவ்வளவு பேச்சு பேசின இதே சுகிசிவத்தை தான் திருச்சியில் இருக்கிற கல்யாணராமன் அப்படின்றவர் சூத்திர உபன்யாசகர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. தன்னை சூத்திரன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா பார்ப்பனர்கள் தான் உபன்யாசம் பண்ணணும், பார்ப்பனர் அல்லாதவங்க உபன்யாசம் பண்ணக்கூடாதுன்ற மனநிலையில் கல்யாணராமன் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. கல்யாணராமன் என்னென்னலாம் பேசியிருக்காரு நான் இன்னொரு வீடியோவில் போய் நான் பேசுகிறேன்னா, அப்போது இந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பெரியார் பேசுனது வந்து அது பெரியாருடைய கருத்து கிடையாது. ஒட்டுமொத்த ஞானம் அடைந்த ஞானியர்களின் சித்தர்கள். எத்தனை பேர் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறீங்க? சித்தர்கள் எங்கேயாவது கடவுளை ஏற்றுக்கிறாங்களாப்பா? அது ஆரம்ப நிலையில் பேசியிருப்பாங்க. இவரும் சிவவாக்கியரும் ஆரம்பத்தில் காசியில் ஒருத்தட்ட தீட்சை வாங்கி எல்லா வழிமுறைகளையும் கடைப்பிடித்த நபர் தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நானும் 25 வருஷம் சாமியாடி இருக்கேன். நானும் எல்லா வழிபாடும் செஞ்சுருக்கேன். அடியன் ஒரு வராகி உபாசகரும் கூட எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் ஐயப்பன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 முறைக்கு நான் இப்போ மேலே போயிட்டு வந்திருக்கேன். நான் சரியா, நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறதோ அல்லது கடவுளை இழிவுபடுத்துவதோ அல்லது கடவுளை கும்பிடக்கூடிய மனிதர்களை இழிவுபடுத்துவதோ அல்லது புராண இதிகாசங்களை இழிவுபடுத்துவதோ என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கணும். நீங்கள் 1வதுலேயே இருக்கிறீங்க, அதை கடந்து வாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. இப்போது 5 வயசில் ஒரு பையன் வந்து இதுதான் கடவுள்னு சொல்லும் பொழுது ஏற்றுக்கிறான், ஓகே. ஆனால் 50 வயசாகியும் கல்லுக்குள்ளே கடவுள் இருக்கா அப்படிங்கிறத அதை எப்படி அவன் ஏற்றுக்கிறான்னு, அப்போ அவனுக்கு அறிவு வளரலன்னு தானே அர்த்தம். இப்போ உங்களுக்கு ஒரு 50 வயசு 60 வயசில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கல்லுக்குள்ளே கடவுள் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? இதே கல்லுக்குள்ளே கடவுள் இல்லைங்கிறத வேதம் சொல்லுதுப்பா. ரிக்வேதம் சொல்லுது. ரிக்வேதம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, கல்லுக்குள்ள கல்லுக்கு வந்து பிராணனை என்னால் கொடுக்க முடியாது. ஒரு தாயின் கருவுக்குள் இருக்கின்ற அந்த கருவுக்கு மாத்திரம் தான் பிராணனை நான் கொடுக்க முடியும். கல்லுக்கு பிராணனை கொடுக்க முடியாதுன்னு இறைவன் சொல்வதாக வேதம் சொல்லுது. ஆனால் பார்ப்பனர்கள் என்ன சொல்கிறாங்க? பிராண பிரதிஷ்டை பண்ணுறாங்க. பிராணனை கொடுக்க முடியாதுன்னு இறைவனே சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி பிராண பிரதிஷ்டை பண்ணுறீங்க? இந்த இடத்துல முரண்பாடு வருதா? ஓகே. இப்போது வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுதா, நானே பிரம்மம். 18ஆம் இது சபரிமலைக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு போனவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த 18 படி ஏறினதுக்கப்புறம் கொடிமரம்னு ஒன்று இருக்கும். அந்த கொடிமரத்தில் தத்துவமசின்னு ஒன்று எழுதியிருக்கும். அந்த தத்துவமசிங்கிற வார்த்தையை எத்தனை பேர் படிச்சிங்கன்னு சொல்லுங்கள். அல்லது படித்த நபர்களுக்கு எத்தனை பேருக்கு விளக்கம் தெரியும்னு கேளுங்க. இதில் குருசாமி உட்பட தான் நான் கேள்வி கேட்கிறேன். தன்னை குருசாமின்னு பிரகடனப்படுத்துறீங்கல்ல, நீங்களும் சொல்லுங்கள். இதுக்கு தத்துவமசினா என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இதில் ஃபோன் நம்பர் இருக்குது, இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். தெரியாது இல்லையா? இப்போ உங்களுடைய வழிபாடு அவ்வளவுதான். இறை வழிபாடுங்கிறது ஒரு தத்துவம்ப்பா, அவ்வளவுதான். தத்துவத்திற்காக சொல்லப்பட்டது. கடம் உள், இந்த கடத்துக்கு உள்ளே இருக்கான் கடவுள், நீ உள்ளுக்குள்ளே போய் தேடுங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் கோவில் உருவாக்கப்பட்டது. ஆனால் பார்ப்பனர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய சுய தேவைக்காக வந்து அதை வந்து தன்வயப்படுத்திக்கிட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 6 வயசு ஒரு பையனை நான் பார்க்குறேன். ஒரு இடத்துல சந்திக்கிறேன். அந்த பையன்கிட்ட சும்மா பேச்சு கொடுக்குறேன். என்னப்பா அப்படின்னா, எங்கள் அப்பா நேற்று தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, சபரிமலை போயிட்டு வந்தாங்க அப்படின்னு. நீ 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 மாலை போட்டிருந்தே போனியா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா, நானும் சபரிமலைக்கு போனேன் அப்படின்னா. நீ மாலை கலட்டிட்ட, உங்கள் அப்பா ஏன் மாலை கலட்ட? எங்கள் அப்பா குருசாமி, அவர் வந்து சுவாமி அப்படின்னா. சரிப்பா, ஐயப்பன் என்ன சொன்னார் அப்படின்னா. ஒன்றும் சொல்லலையே. இல்லையே, ஒன்றுமே சொல்லலையா அப்படின்னா. அவர் எப்படி பேசுவார்? அவர் தான் கல்லாச்சே. சத்தியமாக சொல்கிறேன், நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், என்னுள் இருக்கின்ற ஜீவனாகிய சிவன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அந்த பையன் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை. அவர் தான் கல்லா இருக்கு, அவர் எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல 5 வயசு தான் இருக்கும் அவனுக்கு. 5 வயசுல 6 வயசு இருக்கும். அப்போ 5-6 வயசில் அந்த பையனுக்கு புரியுது, தெரியுது, கல்லுக்குள்ளே கடவுள் இல்லைங்கிற அந்த ஞானம் அவனுக்கு இருக்குது. ஆனால்
இதுதான் கடவுள்னு அவனுக்கு சொல்லி கொடுக்குறது யார் அப்படின்னா இந்த சுற்றுச்சூழலில் சுற்றி இருக்கிற இந்த 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 கட்டமைப்பு தான் சொல்லிக் கொடுக்குது. இந்த கட்டமைப்புக்குள்ளே யார் யார் இருக்காங்க? தாய், தந்தை, மாமன், மைத்துனர், அவங்கன்னு நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்கே இதுக்குள்ளே கடவுள் இருக்குது. ஒரு எல்லைக்கு அப்புறம் அவன் நம்ப ஆரம்பிக்கிறான். ஆனால் சின்ன குழந்தையில தெளிவாக இருக்கு. அந்த 5 வயசு 6 வயசு தான் இருக்கும் அவனுக்கு. அவர் எப்படி பேசுவார்? அவர் கல்லெல்லாம் இருக்குது, அது பேசாதே அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, 5 வயசு இருக்கிற அந்த பையனுக்கு இருக்கிற தெளிவு 60 வயசு 70 வயசு ஆனவங்களுக்கு இல்லை. அப்போது இந்த பையனை இந்த கட்டமைப்பு என்ன தெரியுமா பண்ண? அப்படிலாம் கிடையாது, அவர் கடவுள், கையெடுத்து கும்பிடு, அவர்கிட்ட நீ சொல்லு, எல்லாமே செஞ்சு கொடுப்பாருன்னு அவன் 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 பிறப்பாலே ஞானமாக தான் இருக்கான். ஆனால் அந்த ஞானமாக இருக்கிற அவனை இந்த கட்டமைப்பு அஞ்ஞானியாக மாற்றுது. நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன், பிறப்பால் அனைவரும் ஞானியன்னு ஒரு பதிவு போட்டிருக்கேன். பிறப்பால் எல்லாருமே ஞான நிலையில் தான் இருக்கிறோம். இந்த கட்டமைப்பு நம்மளை மாற்றுது. கண்ணுக்குள்ளே கடவுள் இருக்கான்னு சொல்லி 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 நம்ம எல்லாம் அங்கேயே போய் நிற்கிறோம். அப்போ கடவுளை தொட்டு எல்லாமே இருக்குது. ஜாதகம் இருக்குது, சாமி ஆடுறது இருக்குது, குறி சொல்கிறது இருக்குது, நிறைய இருக்குது. இதை சுற்றி பரிகாரம் இருக்குது, முன்னோர்களுக்கு திதி செய்கிறது இருக்குது. இது எல்லாமே பார்ப்பனர்கள் ஏற்படுத்தி வச்ச ஒரு சூழ்ச்சியான விஷயம். இப்போ பார்ப்பனர்களை நான் அவங்கள பண்ணினது தவறுன்னு சுட்டி காமிக்க வரல, புரிஞ்சுக்கோங்கன்றதுக்காக சொல்கிறேன். அப்போ அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நான் என்ன கேட்குறேன்ப்பா, ரொம்ப சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். கடவுளுக்கு பாரபட்சம் இருக்குமா? ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் பார்க்க முடியுமா அவரால்? நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே உங்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கும் இல்லையா? உங்களுக்கு 4 குழந்தை இருக்குது, 2 பையன் இருக்குது, 2 பெண் குழந்தை இருக்குன்னா உங்களுக்கு வேறுபாடு பார்ப்பீங்களாப்பா? அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் மனிதன்னு உங்களை சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அப்போது கடவுள் எப்படி பாரபட்சம் பார்ப்பார்? கடவுளுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்காது, ஆண் பெண் வர்க்கம் கிடையாது. அப்பா நீங்கள் பார்க்குறது உடலை பார்க்குறீங்கப்பா, நான் பார்க்குறது உடலுக்குள்ளே இருக்கிற பரம்பொருளாகிய ஆன்மாவை பார்க்குறேன். ஆன்மாவுக்கு ஏதாவது அடையாளம் இருக்காப்பா? ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அழியும் அல்லன்னு சொல்லி தான் ஞானமடைந்த எல்லா ஞானியர்களும் பேசியிருக்கிறாங்க. ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அழியும் அல்ல. நான் கேட்குறேன், இந்த உடலுக்குள்ளே, அந்த பெண்ணுங்கிற உடலுக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்கு இல்லையா? அது பெண் உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு? இந்த பெண்ணுங்கிற உடலை விட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒன்று வெளியில் போயிடும். வெளியில் போனால் என்னவாகும்? இதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது விவரம் தெரியுமா, விளக்கம் தெரியுமா? அப்போ இதை எப்படி நீங்கள் பெண்ணுன்னு இப்போ குறிப்பிடுறீங்க? சிவவாக்கியரோட பாடல்கள்லாம் போய் படித்து பாருங்கள். உச்சபட்ச ஞானமே அதுதான். அதை தான் இவரும் பேசியிருக்கிறார், பெரியாரும் பேசியிருக்கிறார். பெரியார் ஏதோ ஒன்று பெருசாக அவர் கடவுள் மறுப்புன்னு கிடையாது. ஞானமடைந்த எல்லாருமே கடவுளை மறுத்து பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா இது உனக்கு நிறைய விஷயத்தை, அஞ்ஞானத்தை போதிக்குது. அதனால் நீ ஞானமடைய முடியாது. ஏன்னா ஞானமடைவதற்காக தான் இங்கே மானிட பிறவி எடுக்கப்பட்டது. நோக்கமே ஞானமடைதல் தான். ஞானமடைந்தால் பிறவா பெருநிலை, முக்தி நிலை, மீண்டும் இன்னொரு தாயின் கருவறைக்குள்ளே போய் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறக்காக தான் இதுக்காக தான்ப்பா நம்ம மானிட பிறவி எடுத்தது. நோக்கமே இதுதான். காக்கா எங்கேயாவது ஞானம் அடைஞ்சிருக்கா? கோழி எங்கேயாவது ஞானம் அடைஞ்சிருக்கா? பன்றி எங்கேயாவது ஞானம் அடைஞ்சிருக்கா? ஆடு, மாடு, கோழி எந்த உயிரினமாவது ஞானம் அடைஞ்சிருக்கானா? இல்லை. மனிதன் மாத்திரம் எப்படி ஞானம் அடைய முடியுது அப்படின்னா அவனால தான் இந்த அறிவை வைத்து ஆராய முடியுது. மனிதன் அல்லாத பிற உயிரினங்களுக்கு அறிவும் இல்லை, மனமும் இல்லை. அது ஒரு இயக்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்குது. அதை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளையும் அப்படி தான் இருப்போம், கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் இருப்போம். இந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர கேள்வி கேட்போம், இதுக்குள்ளே எப்படி கடவுள் இருக்க முடியும்னு கேள்வி கேட்போம். அதன் பிறகு அதை தொடர்ந்து எல்லாமே ஞானம் என்கின்ற உச்சபட்ச நிலைக்கு வரும். ரமணர்லாம் விபூதி வச்சு பார்த்துருக்கீங்களாப்பா? உச்சபட்ச ஞானி தானே அவர். விபூதி வச்சிருக்கிறாரா? வள்ளலார் விபூதி வச்சிருக்கிறாரா? யாராவது ஞானம் அடைந்தவர் யாராவது வச்சுருக்காங்க? நான் இப்போ உள்ளவங்கள சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. நான் ஒரு 3-4 பேர் அடிக்கடி கோடிட்டுக்கிட்டே இருப்பேன். அது அவங்களோட கருத்துக்களை நான் சொல்லலை, கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் ஒப்பீடு செஞ்சு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் நேற்று முந்தானால் கூட ஒரு பையன் வந்து பார்த்துட்டு, ஐயா நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே வள்ளலார் சொல்லியிருக்காருங்க. அப்படியாப்பா? நான் வள்ளலார் புத்தகம்லாம் படித்தது கிடையாது. ஓஷோ நீங்கள் சொல்கிறத அப்படியே சொல்கிறாரு அப்படின்னு தெரியலப்பா. ஓஷோவும் நான் புத்தகம்லாம் படித்ததில்லை. புத்தகம் படிக்கிற பழக்கமாக நமக்கு கிடையாது. பெருசாக நான் கிடையாதுண்ணே எனக்கு.
என்னுடைய சுயத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த பையன்கிட்டே சொல்லுவேன். ஆக ஞானமடைந்த யாருமே கடவுள்களை ஒரு எல்லைக்கு பிறகு கடவுளை மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னா, இந்த கடவுள்ன்ற பேருக்குள்ள தான் எல்லாமே இருக்குது. ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஆண் பெண் வர்க்க பேதம் இருக்குது, ஆணுக்கு பெண் அடிமைங்கிறது இருக்குது, இதெல்லாம் அங்கே தானே இருக்குது. அதனால தான் அதை மறுக்கிறாங்க. தீட்டை பற்றி அவர் அவ்வளோ அற்புதமாக பேசியிருக்கார் சிவவாக்கியர் வந்து. அதெல்லாம் பாடல்கள் இருக்குது, கூகுளில் போய் பார்த்துக்கோங்க. நான் எதுவும் மேற்கோள் காமிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய கருத்து. நான் மேற்கோள் கூட காமிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா என்னுடைய கருத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ரெஃபரன்ஸுக்கு வேணால் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சிவவாக்கியர் பாடல்கள் போட்டிங்கனாலே வரும். நிறைய பாடல்கள் இருக்குது அவங்களுடைய பாடல். அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும்ப்பா. நீங்கள் இறை வழிபாடு பண்ணுங்கள், நான் வேணும்னு சொல்லலை. அது எவ்வளோ வரைக்கும்னு ஒரு கேள்வி வரணும் இல்லையா? இப்போது 1வது படிக்கிறீங்கப்பா. 1வது எவ்வளோ நாள் படிக்கலாம்? 1 வருஷம் படிக்கலாம். 2வது 1 வருஷம், 3 எல்லாம் 1 வருஷம் தானே. 1வதையே 50 வருஷம் படிக்கலாமா? அது தவறு இல்லையா? அப்போ கல்லுக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. 5 வயசுல நம்புறீங்க, ஓகே. 60 வயசுல நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அறிவு வளரலன்னு தானே புரிஞ்சுக்க முடியுது. நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு 60 வயசுலேயே நீங்கள் கடவுள் கண்ணுக்குள்ளே இருக்கிறாருன்னு நான் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அறிவு வளரலைன்னு தான் நான் பார்க்குறேன். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கடவுள்ன்றது ஒரு தத்துவம், படைப்பாற்றல் ஒன்றுட்டே இருக்கேப்பா. நீ ஏன் வெளியில் போய் தேடிட்டு இருக்க? நீ தான் கடவுள்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கடவுளுங்கிறது வெளியில் எங்கேயோ புறத்தில் எங்கேயுமே இல்லை, யாருமே கிடையாது. எல்லாமே புராண இதிகாசங்கள்லேருந்து உருவாக்கப்பட்ட கதைகள், அவ்வளோதான். இப்போ ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் சிவகார்த்திகேயனோ ரஜினியோ கமலோ யாரோ ஒரு நடிகர் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அந்த 40 நாள் 50 நாள் நடிக்கிற அதோடு அவங்களோட கதாபாத்திரம் முடிஞ்சிருச்சு, வெளியில் வந்துடுறாங்க. இது போல தான் புராணத்துலேயும் ஒரு ராமர்னு ஒருத்தர் இருந்தார், அனுமன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு ஒரு கதைக்கு ஒரு உருவகப்படுத்துகிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனித உடலில் ஆஞ்சநேயர் உருவம் பொறுத்துனது இருக்க முடியுமா? அடியேன் வராகி உபாசகர் தான். ஒரு பெண்ணோட தலையில் பன்றையோட முகம் எப்படி இருக்க முடியும்? ஒரு மனிதனுடைய மனிதனுடைய உடலும் யானையோடைய தலையும் எப்படி இருக்க முடியும்? அப்போ இதெல்லாம் ஒரு உருவகத்திற்காக சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லைப்பா, 4 கையோட ஒருத்தர் செயல்பட முடியுமா? 2வது தும்பிக்கை இருக்க முடியுமா? என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்ன்றது தான் சித்தர்களின் கூற்று. அப்போது என்சான் உடம்புக்கு சிரசு தான் எல்லாமே. சிரசிலிருந்து தான் நமக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வருது இல்லையா? பீனியல் கிளாண்டு, பிட்யூட்டரி கிளாண்ட்லாம் தலையில் தான் இருக்குது. அப்போ தலையை எடுத்துட்டு யானையுடைய தலையை கொண்டாந்து வச்சா யானையுடைய சிஸ்டம் தானே உடலுக்கு இருக்கும். அது எப்படி சாத்தியம்? முதல்ல இதை சிந்திக்கிறதான் அறிவு. அதை விட்டுட்டு விநாயகர் இருக்கிறாரு, விநாயகரை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்கன்னு பேசுனீங்கன்னா நீங்கள் சிறு குழந்தையாக இருக்கிறீங்க, சிறு பிள்ளைத்தனமாக இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. 3 வயசு குழந்தைக்கு என்ன அறிவு இருக்கோ அவ்வளோதான் உங்களுக்கு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் ஒரு எல்லைக்கு அப்புறம் இது என்னன்னா, அது குறைந்தபட்சம் இது என்னன்னா அது தேடுங்க. நான் சொல்கிறத உடனே மறுக்காமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு போய் கொஞ்சம் அதை அலசி பாருங்கள். நான் சொல்கிறதுல ஏதாவது, நான் கடவுள் மறுப்பாளன் கிடையாதுப்பா. கடவுள் எங்கே இருக்கிறாரு, என்னவா இருக்கிறாருன்னு உச்சபட்சமாக தேடி உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு வெளியில் வந்து அப்படி ஒருத்தர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன். இப்போது கடவுள் மறுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளுக்கு அந்த கடவுள்லாம் என்னென்ன தேடாமல் அவங்க பதில் சொல்கிறாங்க. நான் தேடி பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ வள்ளலார கடவுள் மறுப்பாளர்னு சொல்லிட முடியுமா? இன்னைக்கு வள்ளலார கடவுள் மறுப்பு பேசுகிறவங்களும் ஏற்றுக்கிறாங்க, பார்ப்பனிய சித்தாந்தம் பேசுகிறவங்களும் வள்ளலாரை ஏற்கிறாங்க. இது எப்படி? எங்கிட்ட ஒரு பக்கம் தானே அவர் இருக்க முடியும், 2 பக்கமும் எடுக்க பார்க்குறாங்க. அப்படி இல்லை, சமத்துவம் பேசுகிறாங்க. சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? சமத்துவம் பேசுகிறாங்க. பிறப்பால் இந்த உயிருக்கு தான் உயிரை பார்க்குறாங்க. அவங்க வந்து உயிரை பார்க்குறாங்க. இப்போ திராவிட சித்தாந்தம் உள்ளக்கூடிய அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் ஒன்று தானப்பா அப்படின்ற அந்த சித்தாந்தத்தோடு தான் நிற்கிறாங்க. அவ்வளோதான் அவங்களால புரிஞ்சுக்கிட்டது. ஆனால் ஞானம் அடைந்தவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு உடம்புக்கு உள்ளே இருக்கிறது என்ன இருக்குது, ஆணுக்குள்ளே என்ன இருக்குது, பெண்ணுக்குள்ளே என்ன இருக்குது, 3ஆம் பாலினத்துக்குள்ளே என்ன இருக்குது, நாய், நரி, பன்றி, குதிரை எல்லாத்துக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்குது. அதுதான் எல்லாத்துக்குள்ளே இருக்குது. அப்போ அது எல்லாமே ஒன்றா தானே இருக்கும். அந்த எல்லையில் இருந்து பார்க்குறாங்க. தயவுசெய்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா,
நான் எந்த எல்லையிலேருந்து ஒரு விஷயத்தை பார்த்து சொல்கிறேனோ அந்த எல்லையிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிங்கன்னா தான் நான் சொல்கிறது புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. அப்புறம் வந்து ஏன்னா அவங்க பார்ப்பனர்கள் ஏன் பெண்களை வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து பாவ யோனியிலிருந்து பிறந்தவங்க அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய சொல்கிறாங்க. அதில் நிறைய எவ்வளோ விஷயம் வந்து நீங்கள் ஏன்னா பார்ப்பனர்களுடைய ஆரிய பார்ப்பனர்களுடைய வருகை எங்கேருந்து வருது அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் அவங்க வர்றாங்க. கைபர் போலன் கணவாய் வழியாக அவங்க உள்ளுக்குள்ளே வர்றாங்க. வரும்பொழுது ஆண்கள் மாத்திரம்தான் வர்றாங்க, பெண்கள் இல்லை. ஏன் அந்த பெண்களை வந்து அந்த புராண இதிகாசங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்குன்னா, பெண்கள் வந்து இங்கே உள்ள பெண்கள் பார்ப்பனர்கள் ஆரியர்கள் மாத்திரம்தான் உள்ளுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்த ஆரியர்கள் வரும்பொழுது பெண்கள் இல்லை, ஆண்கள் மாத்திரம்தான் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய இனப்பெருக்கத்திற்கு இங்கே இருக்கிற பெண்களோட தான் இனப்பெருக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போது அதனால தான் பெண்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க. நீ வந்து படிக்க போகக்கூடாது, உனக்கு சொத்துல பங்கு கிடையாது, 8 வயசில் கல்யாணம் பண்ணிடணும், நீ அதிகமாக போனீங்கன்னா இப்போ இந்த சங்கராச்சாரி கூட சொல்லியிருக்கிறாரு. காஞ்சி மடத்தில் சங்கராச்சாரி பெண்கள் வந்து விபச்சார தோஷம் உடையவர்கள், அதனால் அவங்களால 8 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும். ஏன் இவ்வளோ படித்தவர் தானே ஆளுநர் ரவி. இப்போ சமீபத்தில் சிதம்பரத்தில் நடந்த அந்த குழந்தை திருமணத்திற்கு ஆதரவு போட்டுக்கிட்டு, ஏன்னா அதை பார்ப்பனைய சித்தாந்தத்தை உள்வாங்கணும், அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களும் பார்ப்பனர் குழந்தைகளுமே வந்து அறியாமையில் இருக்காங்கன்னு தான் நானும் பார்க்குறேன். அவர் சங்கராச்சாரியாக இருக்கட்டும் அல்லது ஆளுநராக இருக்கட்டும், அவங்க சிறுபிள்ளைத்தனமாக இருக்காங்க, அவங்களுக்கு புரிதல் இல்லை. நான் என்ன கேட்குறேன், லோக குருன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அந்த லோக குருவுக்கு எப்படி வேறுபாடு இருக்க முடியும்? ஒரு ஆணையும் பெண்ணையும் எப்படி பிரித்து பார்க்க முடியும்? இந்திரா காந்தி வரும்பொழுது கூட இவள் வந்து ஸ்திரீ, இவளை நான் சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்கு அந்த பக்கம் இந்திரா காந்தியை நிப்பாட்டி தான் பேசியிருக்கிறாரு. அதே அந்த சங்கராச்சாரி இப்போது இதில் பிஜேபியில் இருக்கக்கூடிய எல் முருகன் போனால் கீழே தான் உட்கார முடியும், இதே ஹெச் ராஜா போனால் பக்கத்தில் உட்காந்துருப்பார், சேர் போட்டு உட்கார வைப்பாங்க. இது என்ன மாதிரியான நிலை? ஒரு ஞானம் அவர் லோக குருன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஞானம் அடைந்தவனுக்கு எல்லாமே ஒன்றா தானே இருக்க முடியும். பார்ப்பனர் சமூகத்தை பார்த்தா அவங்களுக்கு சேர் போடுறதும், அது இல்லாமல் சூத்திரர் இதை சார்ந்த யாராவது வந்தாங்கன்னா அவங்கள கீழே உட்கார வைக்கிறது என்ன மாதிரியான மனநிலை? அப்போ இவர் ஞானம் அடைந்தவொன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்னா என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா உனக்கு பிறப்பால் வேறுபாடு நீ பார்க்குறீங்கள, அப்போ உனக்கு நீ சிறு குழந்தையாக இருக்கேன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது சங்கராச்சாரியாக இருக்கட்டும், ஆளுநர் ரவியாக இருக்கட்டும், சிறு குழந்தைகள் அவங்க தான். அதே அறிவு இன்னும் வளரலை அவங்களுக்கு. 5 வயசு குழந்தைக்கு என்ன அறிவு இருக்குமோ அவ்வளோதான் அவங்களுக்கு இருக்கிறதாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் இந்த பார்ப்பனர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்களை வந்து விபச்சார தோஷமுடைய படிக்க வைக்கக்கூடாது, படிக்க அனுப்பணும்னா வேறு ஆண்களை பார்த்துட்டு போயிடுவாங்கன்னா இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னா, ஏன் இந்த பெண்கள் அப்படி ஆளுமை அவங்க அந்த பார்ப்பன சமூகத்தில் இருக்கிற பெண்கள் கூட போகக்கூடாதுன்னு தான் ஒரு கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. சரிங்களா? இதெல்லாம் பார்ப்பனியம் சார்ந்தது, அது நிறையா இருக்குது, அது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, போய் பார்த்துக்கோங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக இதை சொன்னேன் நான். சரிங்களா? இப்போது ஐயப்பனுக்கு என்ன ஒரு இது சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயப்பன் வந்து பிரம்மச்சரிய விரதம் பூண்டுகிட்டு இருக்கிறாரு, அதனால் பெண்கள் போய் பார்க்கக்கூடாது. அதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. பெண்கள் வந்து மலை ஏறும் பொழுது திடீர்னு வந்து அது தீட்டுப்பட்டுரும், அதாவது ரத்தம் வந்துருச்சுன்னா சுற்றி இருக்கிற வன விலங்குகள் வந்து அடித்து சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உருட்டு கதைகள் வந்து உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஆண்கள் மேலே ஏறுறாங்கல்ல, ஆண்களுக்கு காலில் கல் எட்டி விட்டு ரத்தம் வராதா? அப்போ அந்த ரத்த வாடையை பார்த்தோன்னா வனவிலங்குகள் வராதா? இதெல்லாம் அறிவுக்கு சற்றும் பொருந்தாமல், அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பியிருக்கீங்கன்ற கல்வி அது முட்டாள்தனமாக எல்லாத்தையும் கடத்தக்கூடாது. ஐயப்பன் கோயிலுக்கு போனவங்களுக்கு தெரியும், வெடி வழிபாடுன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த வெடி வழிபாடு எதுக்காக வைக்கிறாங்கன்னு தெரியுமா? விலங்குகள் இந்த ஒரு குறிப்பிட்ட ரேடியேஷனுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறக்காண்டி தான் வெடி வழிபாடை பண்ணுறாங்க. அது கூட புரிஞ்சிக்காம பெண்கள் போகக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்க முடியும்னா, நான் கேட்குறேன், கடவுள்ன்றவர் எல்லாரும் ஒன்றா தானே பார்க்க முடியும். வேறுபாடு பார்க்குறவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அவர் கடவுளாகவே இருக்க முடியாது. அந்த குட்டி பையன் சொன்னது மாதிரி கல் தான், அது கல்லுக்கு வேறுபாடு பார்க்குறது, அது ஒன்றுமே இல்லையே. சரியா? அப்போது ஐயப்பன் பிரம்மச்சரிய விரதம் இருக்காரு, அதனால் போகக்கூடாது, பெண்கள் போனாங்கன்னா அவருடைய
என் தவம் வந்து கலைஞ்சிரும், பிரம்மச்சரிய விரதம் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுக்கு பொருந்தாத ஏதோ ஒரு கதையில் சொல்கிறீங்களே. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இயற்கைக்கு, அதாவது கடவுளாக இருக்கட்டும், ஞானமடைந்தவர்களாக இருக்கட்டும், இயற்கையை புரிஞ்சவங்க தான் ஞானமடைந்தவர்கள். ஐயப்பன் உண்மையிலே அவர் கடவுளாக இருந்தால் எத்தனை வருஷம் பிரம்மச்சரியாகவே இருக்க முடியும்? அவர் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று, அப்போ இறந்த தேதி சொல்லுங்கள், அல்லது பிறந்த தேதியை சொல்லுங்கள். ஐயப்பன் இப்போ பிறந்தாரு சொல்லுங்கள், எப்போ இறந்தாரு அதை சொல்லுங்கள். எத்தனை வருஷம் பிரம்மச்சரி? அவர் தான் பிறந்துட்டார் இறந்துட்டார், முடிஞ்சிருச்சு இல்லைப்பா. கோயிலுக்கு போனார்னா ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? இந்த கேள்வி வரும் இல்லையா? சரி, இது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இன்னொரு இது சொல்கிறேன். ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார் திருவண்ணாமலையில், எல்லாருக்குமே தெரியும். 13 வயசில் போனவர்ப்பா, 13 வயசில் திருவண்ணாமலை போனவர். அவரை வந்து தமிழ்நாட்டு பெண்கள் மாத்திரம் கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லா நாட்டில் உள்ள பெண்களும் வந்து பார்த்துருக்காங்க. அவருடைய பிரம்மச்சரிய விரதம் கலைஞ்சு போயிடுச்சா? பிரம்மச்சரிய விரதம் கெட்டு போயிடுச்சா? நான் என்ன கேட்குறேன், ஒரு பெண்ணை பார்த்து சபலப்படுறவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்னு கேட்குறேன். ஒரு பெண்ணை பார்த்தோம்னா நீ உனக்கு சபலம் வருதுன்னா நீ மனிதனை விட கீழே இருக்கன்னு தானே அர்த்தம். அது விலங்கு நிலையில் இருக்கு. விலங்குக்கு என்ன தோணும்? ஒரு 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 மாடு இருக்குன்னா, ஒரு காளை மாடு இருக்குன்னா, ஒரு பசுமாடை பார்த்தோன்னா அதுக்கு அது இனப்பெருக்கத்துக்காக அது என்ன பண்ணணுமோ அது பண்ணணும்னு தோணும். அது விலங்கோட நிலை. ஆனால் ஒரு கடவுளுக்கு ஒரு பெண்கள் போனால், பெண்களை பார்த்தோன்னா கடவுளுக்கு வந்து பிரம்மச்சரிய விரதம் கலைஞ்சிரும்னா என்ன அர்த்தம்? அப்போது நீங்கள் ஐயப்பனை வந்து சிறுமைப்படுத்துறீங்களா, கொச்சைப்படுத்துறீங்களா? அப்போ ஐயப்பன் வந்து அவ்வளவு வந்து ஒரு கண்ணிய குறைவான ஆளா? அப்படி தானே நீங்கள் சொல்ல வர்றீங்க. பெண்கள் போனால், பெண்கள் பார்த்தா அவரோட பிரம்மச்சரிய விரதம் கெட்டு போயிடும்னா, அப்போ பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்க முடியாதவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு சபலம் வந்துடுமா? சபலம் வந்து இதுவாயிருமா? சபலப்பட்டு அவர் வீக் ஆகிடுவார்னா அப்போ அந்தளவுக்கு வீக்கானவர்னு சொல்ல வர்றீங்களா? இந்த கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாதாரண மனிதனாக பிறந்தவர் தான் வெங்கட்ராமன். பின்னாட்களில் அவர் ரமண மகரிஷியாக மாறுறாரு. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பிறந்தவர் தான் அவர், அல்லது அவர் ஊருக்கு பக்கத்தில் பிறந்தவர்னு நான் சொல்லலாம். அவர் எங்கள் ஊர் கமுதி பக்கத்தில், அவர் பக்கத்தில் தான் பிறந்தார். ஊர் பேர் சரியாக ஞாபகம் வரல, அப்புறம் திரும்ப சொல்கிறேன். அப்போது அவர் வந்து 13 வயசில் திருவண்ணாமலைக்கு போனவர். கிட்டத்தட்ட ஒரு 70 வயசுக்கு மேலே தான் அவர் வந்து சமாதி அடைகிறாரு. அப்போது அவர் வந்து எத்தனை உலகத்தில் உள்ள எல்லா பெண்கள், நிறைய பெண்கள் உலக நாடுகளில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, பெண்கள் வந்து பார்த்துருக்காங்க. அவருடைய பிரம்மச்சரிய விரதம் கெட்டு போகலை. அப்போ மனிதனோட ரமணரை விட ஐயப்பன் வந்து வீக்கானவர்னு சொல்ல வர்றீங்களா? மனிதன் தானே, மனிதனாலேயே பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்க முடியுது அப்படின்னா ஐயப்பன்ற ஒரு கடவுளுங்க. கடவுளால் எப்படி பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்க முடியாமல் எப்படி இருக்க முடியும்? அப்போது நீங்கள் ஐயப்பனை வந்து சிறுமைப்படுத்துறீங்க. இப்போ உண்மையிலே வழக்கு யார் மேலே போடணும்னா, இந்த மாதிரி கதைகளை எழுதி வச்சுட்டு பெண்களை வரக்கூடாது, அதுக்கு பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கிறாருன்னு சொல்கிற யாராக இருக்கீங்களோ அவங்க மேலே தான் வழக்கு போடணும். ஏன்னா நீங்கள் ஐயப்பனை சிறுமைப்படுத்துறீங்க. இந்து மதத்தை கொச்சப்படுத்துறது யாருன்னா இவங்க தான் இந்து மதத்தை கொச்சப்படுத்துகிறாங்க. இந்த பொண்ணு இசைவாணி ஐயம் சாரி ஐயப்பான உள்ளே வந்தால் என்ன தப்பான கேள்வி கேட்குது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லிட்ரலாக ஐயப்பனை வந்து கொச்சைப்படுத்துறீங்க, சிறுமைப்படுத்துறீங்க. பிரம்மச்சரிய விரதம் பெண்கள் வந்தால் பிரம்மச்சரிய விரதம் கெட்டு போயிடும்ன்றீங்க. அப்போ இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை? இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். விவேகானந்தரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். விவேகானந்தர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடர். விவேகானந்தர் வந்து பிறந்ததிலிருந்து இறந்தது வரைக்கும் பிரம்மச்சாரியாகவே இருந்தவர் தான் அவர். அவரை ஒரு முறை வந்து ஒரு நாட்டில் அவரை வந்து ஒரு பெண், ஒரு ஆளு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருப்பார். அப்போ அவரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, நான் வந்து உங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ஏன் என்னை திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, என்கிட்ட அழகு இருக்குது, உங்ககிட்ட அறிவு இருக்குது, நம்ம 2 பேருக்கு சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளோ ஒரு அறிவான ஒரு குழந்தையாக இருக்கும், அறிவாகவும் அழகாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணை வந்து கேட்குறாங்க. அதுக்கு விவேகானந்தர் என்ன தெரியுமா பதில் சொல்கிறாரு, அம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெத்தாதான்னு கிடையாதும்மா, நீ 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 எனக்கு தாயாயிடுமா, நான் உனக்கு குழந்தையாயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நானே உனக்கு குழந்தையாயிடுறேன், உனக்கு என்னம்மா குழந்தை வேணும், என்னை மாதிரி ஒரு குழந்தை வேணும், அவ்வளோதானம்மா, நீ என்னையவே குழந்தைய எடுத்துக்கம்மா, வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்றாரு. இதுதானே ஒரு
ஒரு பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவருடைய நிலையாக இருக்க முடியும். ஆனால் ஐயப்பனை வந்து அவர் பெண்கள் போனால் அவர் பிரம்மச்சரிய விரதம் கெட்டு போயிடும் அப்படின்னா, அப்போ ஐயப்பனை சிறுமைப்படுத்துறீங்க, ஐயப்பனை கொச்சப்படுத்துறீங்க, ஐயப்பனை வந்து இந்து மதம்ன்ற பேரில் அவரை வந்து சிறுமைப்படுத்துறீங்க. அப்படி தானே அர்த்தம் அதுக்கு. இப்போ வழக்கு யார் மேலே போடணும்? அந்த ஐயப்பன் சாமியை கும்பிடுறேன்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது இந்து மதத்தை நாங்கள் தான் தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்லி இசைவாணி மேலே வழக்கு தொடுக்கிறேன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க மேலே தான் வழக்கு தொடுக்கணும். இதை நீங்கள் வேறு கோணத்தில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது புரியும். இந்த 2 பேர் ஏன் வள்ளலாரையும் இந்த இடத்துல சேர்க்கலாம். வள்ளலாரும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சவர் தான். அவங்களுடைய வள்ளலாருடைய அம்மா தொல்லை தாக்க முடியாமல் அவர் திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. முதலில் வாண்டைக்கே வெளியில் பெரிய புராணத்தை கையில் தூக்கிட்டு வெளியில் வந்தவர் தானே அவர். அப்போ அவர் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கல. என்ன இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நினைக்கல தாங்க எனக்கு கோபம் வருது. ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்க? கடவுள் இருக்காருன்னு நம்புறதும் நம்புங்க, வேணான்னு சொல்லலை நான். அது அவங்களா பண்ணிக்கிட்டு கடவுளுக்கு நீங்கள் ஏன் வந்து ஏஜெண்ட்டாக இருந்துக்கிட்டு கடவுள் அப்படி இந்த மதம் அப்படி ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? கடவுளுக்கு நீங்கள் ஏன் வந்து புரோக்கர் மாதிரி உட்காந்து வேலை பார்க்கணுமா? இல்லை, கடவுள் அவர் தன்னை, நான் கடவுள்ன்ற ஒரு ஏகம் அனைத்து ஆற்றலை பெற்றவர் தான் கடவுள். தன்னை நிலைநிறுத்துவதற்கு கடவுள் படைத்த படைப்புல, கோடான கோடி படைப்புல ஒரு படைப்பாக இருக்கின்ற மனிதன் போய் அந்த கடவுளை வந்து புனிதப்படுத்துவதோ அல்லது அவரை நிலைநிறுத்தக்கூடிய அந்த ஒரு துரதிர்ஷ்டமான நிலையில தான் கடவுள் இருக்காருன்னு சொல்ல வர்றீங்களா? கடவுள் அவரை பார்த்துக்கிடுவாருங்க. கடவுளுக்கு நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் போய் பண்ணணுன்ற வேலையே கிடையாது. ஆக புரிஞ்சுக்கோங்க. ஐயம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லி இசைவாணி அந்த பொண்ணு பாடினதில் எந்த தப்புமே கிடையாது. அப்படி அந்த பொண்ணை கைது செய்யணும்னா சித்தர்களை அனைத்து பேரையும் கைது செய்யணும். நீங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க கடவுள் மறுப்பு. இந்த பொண்ணாவது ஐயம் சாரின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. சிவவாக்கியர் பாடலாம் எடுத்து பாருங்கள், ஒன்றுமே இல்லை, அவ்வளோ பேச்சு பேசியிருக்காரு அவர். ஏண்டா ஒரு பாடல் ஒன்று பாடுறாரு, பார்ப்பனர்களை பார்த்து அந்த கேள்வி கேட்குறாரு. ஏன்னா நீ இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கிய, புராணங்கிற இதிகாசங்கிற முன்னோர்கள் இருக்காங்கங்கிற, முன்னோர்களுக்கு இது திதி தர்ப்பணம் கொடுக்குறேன்னு சொல்கிற, உனக்கு அறிவு இருக்காடான்னு கேட்குறது எப்படி கேட்குறாரு? ஏன்னா இவ்வளோ தூரம் பேசுகிறீல்ல, பிறப்பதற்கு முன்பெல்லாம் இருக்குமாறது எங்கனே, பிறந்து மண் இறந்து போய் இருக்குமாறது எங்கனே, குறித்து நீர் சொலாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே அறுப்பனே செவி இரண்டும் ஐந்தெழுத்து வாழினால்னு ஒரு பாடல் பாடுறாரு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஏப்பா முன்னோர்கள் அங்கே இருக்காங்க, இங்கே இருக்கிறாங்க, நரகம் இருக்குது, சொர்க்கம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்னடா தெரியும்? பிறப்பதற்கு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்த சொல்லு. சரி, பிறந்தாச்சு, வாழ்ந்தாச்சு, இறந்த பிறகு மண்ணுக்குள்ளே போயாச்சு. இந்த உடலுக்குள்ளே இருந்த எண்ணமும் ஒன்றும் உடலை விட்டு வெளில போயிடுச்சு இல்லையா? எங்கே போணுச்சு? இதுக்கு ஏதாவது நீ குறிப்பு வச்சுருக்கியா? குறிப்பை சொல்லுடாங்கிறாரு. இப்படியெல்லாம் போய் பேசிக்கிட்டு தெரியாத, உன்னை 5 எழுத்து வாழ்னால 2 காதையும் அறுத்துருவோண்டாங்கிறாரு. இப்போ அவர் எவ்வளோ கோபம் வந்திருக்கும் இந்த சமூகத்தை பார்த்து. நான் பல வீடியோக்களில் பார்ப்பனர்களை ரொம்ப கோபமாக சாடுறதுக்கு காரணம் என்னென்னா, மனிதர்களுக்குள்ள வர்க்க பேதத்தை ஏற்படுத்தினதே இந்த சித்தாந்தம் தான், 4 வர்ண கோட்பாடு தான். சரியா? அதனால் அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. இங்கே புனிதம்ன்றது ஒன்றும் கிடையாது, புனிதமற்றது தீட்டு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இறைவனாக இருக்கிறவர் ஐயப்பன்றவர், அவர் இறைவனாக இருப்பார்னா அவருடைய பார்வையில் ஆண் பெண் 3ஆம் பாலினம், ஆடு மாடு கோழி நாய் நரி எல்லாம் ஏங்க ஒரு சாதாரண மனிதனுங்க. என்னாலேயே ஒரு ஒரு வேறு உயிரினத்தை அதை வேற என்னால் பார்க்க முடியல. நான் நிறைய பேசியிருக்கேன். பால் சாப்பிட்றது அவ்வளோ பாவம், அது தன்னுடைய கண்ணுக்குட்டிக்காக கொடுக்கக்கூடிய பாலை நீ எப்படி சாப்பிடலாம், அது பாவம்னு புரிஞ்சுக்கிட்டு நான் டீ குடிக்கிறதே நிப்பாட்டி எத்தனையோ வருஷங்கள் ஆகிடுச்சு. அப்போ சாதாரண மனிதன் தானேன்னா எனக்கே புரியுதே அதை பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ கடவுளாக இருக்கிறவனுக்கு எப்படி அதை பிரித்து பார்க்க முடியுங்கிறது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? தயவு செய்து யோசிங்க. ஐயப்பன் கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்களோ இதெல்லாம் சிந்திங்க. முதல்ல அங்கே மேலே ஏறினோன்னா தத்துவமசின்னு ஒன்று இருக்கும். 4 வேதத்தில் அது ஒரு வேதத்தின் கூற்றாக தான் அது சொல்லப்பட்டிருக்குது. அந்த தத்துவமசிங்கிறது என்ன அப்படின்னா, நீயே அது என்ன, நீயே அது 18 படியே தாண்டி வந்துட்டீங்கன்னா நீ தான் கடவுள். இதை சொல்லுவதற்கான தத்துவம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள் முதல்ல. இதை போய் பார்த்த எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்?
நான் போய் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். இல்லை குருசாமின்னு சொல்லிக்கிறீங்களா, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே புனிதமும் கிடையாது, தீட்டும் கிடையாது. இறைவனுடைய பார்வையில் நாம் எல்லாரும் ஒன்று தான். மாற்று அதாவது உடலாலேயோ ஒரு சாமானிய மனிதனாக பிறந்து ஞானம் அடைந்தவங்களாலேயே எல்லா உயிரினத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியுதுன்னா, கடவுள் எப்படி பிரித்து பார்ப்பார்? இவ பெண்ணு, இவ தீட்டானவ, இவ வந்து என்னை பார்க்கக்கூடாதுன்னு கடவுள் எப்படிப்பா சொல்லுவார்? இதை புரிஞ்சுக்கோங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது ஐயப்பன் கோயிலுக்கு போனவங்க, போய்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை வந்து கடத்துங்க முதல்ல. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கோங்க. இல்லை ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரில் வாங்க, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் என்னுடைய அறிவு கேட்டின வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். சரியா? நன்றி, நன்றி, வணக்கம்.